வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 20 நீதிமன்றங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்கு தொடர்பான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்த வையேடு வெளியீட்டு விழா கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் பாதிக்கப்படுபவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க வேண்டும் என்றும், காவல்துறை, சட்டத்துறை மற்றும் வழக்காடு மன்றம் ஆகியவை இணைந்து செயல்பட்டால் சரியான நீதி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு இதுபோன்ற சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசியவர், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி செல்வதற்கான வாய்ப்பை காவல்துறை உருவாக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் 6வது முறையாக ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மேடையில் புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு மங்கள இசையுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அமலாக்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி ஜிஎஸ்டி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மத்திய ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி புதுச்சேரி ஆணையர் அலுவலகம் சார்பில் இன்று இந்த ஆண்டிற்கான ஜிஎஸ்டி தின விழாவை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள், தொழில் முனைவர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வரி கட்டுவதின் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இதில் தலைவர் முகமது மன்சூர், தலைவர் பத்மஸ்ரீ ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் கருத்தரங்கில் சரியான நேரம், காலங்களில் வரி செலுத்தும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வனத்துறை சார்பாக மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் அதனை பாதுகாத்தலில் மக்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரத்தில் மரக்கன்று நடும் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியினை வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்பி செல்வ கணபதி, அரசு கொறடா ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் மற்றும் வனத்துறை செயலாளர் ஜவஹர், வன பாதுகாவலர் அருள்ராஜன் அவர்கள் முன்னிலையில் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியின் வேளாண் துறை, காவல்துறை, நீதித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள், பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் மரக்கன்றுகள் நடுதல், மேலும் புதுச்சேரியில் உள்ள 108 கிராமங்களிலும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 3 அரப்பணி அவை தோட்டத்தில் குடிநீர் பிரச்சினை உள்ளது என்று அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அவர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று கோரிக்கை வைத்தார்கள். அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு குடிநீர் பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்தார். அவரின் கோரிக்கையினை ஏற்ற அதிகாரிகள் தீர்வு காண்பதாக கூறினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனடியாக அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பிளம்பர் கணேசன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். குடிநீர் பிரச்சினை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனடியாக பணி துவங்கப்பட்ட நிலையில் அருகில் இருந்து பணிகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தேவை ஏற்பட்டால் புதிய பைப்லைன் அமைத்து மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைத்திட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பகுதியில் மின்சார லைன் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருப்பதை கவனித்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு மின்சார லைன் சீர் செய்து தரும்படி கோரிக்கை வைத்தார். உடனடியாக மின்துறை ஊழியர் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிக்கு விரைந்து வந்து சீர் செய்வதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. அப்பகுதியில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் உடனடி நடவடிக்கையால் பொதுமக்கள் மகிழ்ந்து நன்றி கூறினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறினார். அவருடன் தொகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், காங்கிரஸ் கட்சி செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக சகோதரர்கள் இருதயராஜ், ரகுமான், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தென்னல் கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் அவரது மனைவி வாணி மற்றும் 1 வயது குழந்தையுடன் வில்லியனூர் பகுதியில் வாடகைக்கு வசித்து வருகின்றார். ஆன்லைனில் முதலீட்டில் பணத்தை இழந்த விஜயகாந்த் தனது நண்பர்கள் பலரிடம் கடன் பெற்று அதனையும் ஆன்லைன் மூலம் இழந்துள்ளார். இதனால் கடன் தொல்லைக்கு ஆளான விஜயகாந்த் அவரது மனைவி வாணி மற்றும் குழந்தையுடன் ஊசுட்டேரி பூங்காவிற்கு சென்றுள்ளார். அங்கு எலிமருந்து சாப்பிட்டு குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து மோட்டார் பைக்கில் புதுச்சேரி நோக்கி வந்துள்ளார். அப்பொழுது மேட்டுப்பாளையம் பூங்கா அருகே வந்தபொழுது 3 பேரும் மயங்கி கீழே விழுந்துள்ளனர். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் விஜயகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினரை மீட்டு அருகில் உள்ள கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கிடையே மயங்கி விழுந்து சிகிச்சை பெற்று வரும் விஜயகாந்த் சட்டசபையில் தனது சாவிற்கு குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர்தான் காரணம் எனவும் கடனுக்காக தன் நண்பரிடமிருந்து வாங்கி கொடுத்த பாத்திர ஆவணத்தை பெற்றுக்கொண்டு பணம் எதுவும் தராமல் ஏமாற்றியதுடன் பத்திரத்தை திரும்ப தராமல் ரூபாய் 5 லட்சம் கேட்டு தொல்லை தருவதாக எழுதிய கடிதம் ஒன்று இருந்தது. மேலும் தற்கொலை முயற்சி சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயர் ரக மாடுகளின் விந்தணு மற்றும் கருமுட்டையை கொண்டு செயற்கையாக கருவூட்டல் முறையை புதுச்சேரியில் முதல் முறையாக செலுத்தும் முகாமை கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் மத்திய அரசு ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தின் கீழ் கால்நடைத்துறை சார்பில் பாலினம் பிரிக்கப்பட்ட கருக்களை கொண்டு செயற்கை கருவூட்டல் முறையில் பெண் கன்றுகளை ஈனும் திட்டம் இன்று மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது. நாள் ஒன்றுக்கு 25 லிட்டர் பால் கொடுக்கும் உயர் ரக மாடுகளின் விந்தணு மற்றும் கருமுட்டையை கொண்டு செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்யப்பட்டு 6 நாட்கள் ஆன கருமுட்டைகளை கொண்டு செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு திட்டத்தினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை இயக்குநர் டாக்டர் கோலதா, இதில் பாஜக மகளிரணி நிர்வாகி தனலட்சுமி, பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணு, பாஜக நிர்வாகிகள் சரவணன், வெற்றிக்குமார், அரவிந்த், ராஜேந்திரன், மணி மற்றும் இளங்கோ, நகர் வார்டு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. கால்நடை விவசாயிகள் இத்திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலம் பால் உற்பத்தியில் தன்னிறைவை பெற்றிடவும் கால்நடை விவசாயிகளின் வருமானம் பெருகிடவும் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருகின்றது.
அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் கீழ் அதிக பெண் கன்றுகளை ஈனும் பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தணுக்களை கொண்டு செயற்கை கருவூட்டல் முறையின் மூலமாக அதிக பெண் கன்றுகளை ஈனும் திட்டம் கடந்த ஆண்டு முதல் சிறப்பாக புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்று குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் அடுத்த பகுதியாக உயர்ரக கலப்பின பாலினம் பிரிக்கப்பட்ட கருக்களை கொண்டு செயற்கை கருவூட்டல் முறையில் பெண் கன்றுகளை ஈனும் திட்டம் இந்த ஆண்டு முதல் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சியானது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 3வது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்ற பிறகு 111வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மத்திய அரசின் சாதனைகள் மற்றும் மக்கள் பயன்பெற்றதை பற்றி விளக்கம் அளித்தார். மேலும் இந்தியா முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்ட மனதின் குரல் நிகழ்ச்சியானது பாஜகவினர் சார்பில் பல்வேறு இடங்களில் ஒளிபரப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பாஜக தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன், சக்தி கேந்திர பொறுப்பாளர் கலையரசன், வில்லியனூர் மாவட்ட மகளிரணி துணைத் தலைவி சூரியகலா மற்றும் வில்லியனூர் மணவெளி கிளை பாஜகவினர் மற்றும் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் மனதின் குரல் நிகழ்ச்சியை கண்டுகளித்து பிரதமர் மோடி அவர்களின் உரையாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி அடுத்த செல்லிப்பட்ட கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-2024 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஆசிரியர் ஜான் பெந்தகோஸ்த் வரவேற்புரை ஆற்றினார். முதன்மை கல்வி அலுவலர் மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து விளையாட்டுப் போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டி பேசினார். இதில் தலைமை ஆசிரியர் அனிதா தலைமை உரை ஆற்றினார். ஆசிரியர் முரளிதரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆசிரியை ராஜேஸ்வரி நன்றி உரையாற்றினார். ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் மகேஸ்வரி, சித்தானந்தம் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆணைப்படியும் மாநில பாஜக தலைமையின் அறிவுறுத்தலின்படியும் உள்துறை அமைச்சரின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு 13ஆம் நம்பர் பூத்தில் நடைபெற்றது. அதன்படி இதுவரை 111வது மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் பெரிய திரையில் திரையிடப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் நிகழ்ச்சியை நேரில் கண்டு ரசித்தனர். மேலும் இதில் தூய்மை பணியாளர்கள் கண்டுகளிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டது. இதில் பாஜக மகளிரணி நிர்வாகி தனலட்சுமி, பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணு, பாஜக நிர்வாகிகள் சரவணன், வெற்றிக்குமார், அரவிந்த், ராஜேந்திரன், மணி மற்றும் இளங்கோ நகர் வார்டு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில பாஜக செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார்.